பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 91வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். அவர் உன்னை கேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கு போகும்போது எகிப்து தேசத்தில் தேவனோட கோபகன்னு வந்து 10 வாதிகள் அங்கே வந்தது. கொள்ளை நோய்களெல்லாம் வந்தது, மரணங்களெல்லாம் வந்தது. ஆனால் எகிப்து தேசத்தில் இருக்கிற எகிப்தியருக்கு மட்டும்தான் வந்தது. ஆனால் கோசன் நாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஒரு கொள்ளை நோயும் எந்த ஒரு வராதபடி தேவனை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனோட பிள்ளைங்க தேவனை தெரிந்து கொண்டவங்க. தேவர் அவரை நோக்கி அவர் என்ன பண்ணார், அவர் சொல்கிறார் பாருங்கள், 2வது வசனம் பாருங்கள். நான் கர்த்தரையை நோக்கி, நீர் என் அடிக்கலமும் என் கேடகமும் என் தேவனும் நான் நம்பி இருக்கின்றவர் என்று சொல்லுவேன் என்று அவர் சொன்னார். ஏன்னா நான் கர்த்தர் நம்பியிருக்கிறேன், என் கேடகம் அவரே, என் தேவன் அவரே, அவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நோக்கி கூப்பிட்டதுனாலே அவர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ கூட தேவனை சொல்லி இருக்கிற கடைசி காலத்தில் வர அந்த வியாதிகளும் அந்த கொள்ளை நோய்களில் கூட தேவனை சொல்லியிருக்கிறது எதுவும் தடைப்படாது. அதை நடுக்கும்போது கூட உங்களை என்ன பண்ணுறாரு, அந்த கொள்ளை நோய்களிலிருந்து பஞ்சங்களிலிருந்து விடுவிக்கிற தேவன் இருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அதிலிருந்து உங்களை எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தப்பித்தாரோ அதுபோல் எல்லா காரியங்களிலிருந்து தேவன் உங்களை தப்பி வைப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் சொல்கிறது என்னென்னா, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் தான் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி, நீர் என் அடிக்கலமும் என் கேடகமும்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்கிறாரு. அதுபோல் தான் நீங்களும் கூட தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எந்த ஒரு வேடனோட கண்ணுக்கும் பாலாக்கு கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்பு வைத்து தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து அவங்க தேவைகளை சந்தித்து அவங்களை விசுவாசத்தோடு இன்னும் ஜெபம் பண்ணவோ சுவாமி உங்களை தேடவோ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.